பிரதி செயல்கள். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். 1 பேதுரு 2:20. நாம் பக்தி மிகுந்த பல நன்மையான செயல்களை செய்வதின் வழியாக உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படலாம். ஆனாலும் இது உண்மையின் ஒரு பக்கம்தான். ஆனால் பலவிதமான சோதனையான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் பொழுது நாம் எவ்விதம் நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்தே நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள்தானா என்பதை நிரூபித்து கொள்ளலாம். ஆம், நம்முடைய செயல்களில் அல்ல, நம்முடைய பிரதி செயல்கள் வழியாகவே நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எழுந்து நடக்க இயலாதவர் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் வரை அவருடைய பலனில் நிலையை யாரும் கண்டறிய முடியாது. எப்பொழுது அவர் நாற்காலியிலிருந்து எழும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் அவருடைய இயலாமை அவரை நிற்க முடியாமல் விழ வைப்பதை காண முடியும். அமைதியாக வாழலாம், இடைவிடாமல் ஜெபிக்கலாம், தவறாமல் சபை நிகழ்ச்சிகளுக்கு செல்லலாம், தாராளமாக காணிக்கைகளை கொடுக்கலாம், ஓய்வின்றி ஊழியம் செய்யலாம். இவை யாவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நேரடியான செயல்கள். ஆனால் எதிர்மாறான சூழ்நிலை வருகின்றது. காரணமின்றி பகைக்கப்படுகின்றோம், இல்லாத பழிகளால் தாக்கப்படுகின்றோம், கோபத்தை கிளறும் காரியங்கள் வருகின்றது, உள்ளுணர்வுகளை பாதிக்கும் நிலைமை ஏற்படுகின்றது, நியாயங்கள் மறைக்கப்படுகின்றன. இங்கே நாம் எப்படி காரியங்களை சந்திக்கின்றோம், எவ்விதம் நடந்து கொள்கின்றோம் என்பதை பொறுத்தே நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை நிரூபணம் ஆகும். கோபிக்க வேண்டிய இடத்தில் சாந்தத்தை காண்பித்து, போராட வேண்டிய இடத்தில் அமைதியாய் இருந்து, பொறுமையை இழக்கத்தக்க நிலையில் தீமையை சகித்து கிறிஸ்துவுக்கு ஏற்ப நடந்து கொண்டால் நம்முடைய வெற்றி அங்கே தெளிவாகும். நாம் நல்லவர்களாக இராமலேயே நல்ல செயல்களை செய்ய முடியும். ஆனால் நாம் சோதனையான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் பொழுது உள்நிலையில் தேவனோடு நிறைவான ஒரு ஐக்கியம் இருந்தால்தான் அவற்றை வெல்ல முடியும். செம்பும் பித்தளையும் தங்கமும் போன்ற தோற்றத்தை தர முடியும். ஆனால் அவை தங்கமாய் இராத நிலையில் அக்னியை சந்திக்கும் பொழுது உண்மை தெரிந்துவிடும். சிந்தனைக்கு, உன் வார்த்தைகளால் உன்னை நீ மறைத்தாலும் உன் செயல்கள் உன்னை யார் என்று காட்டிவிடும். ஆமென்.